குட் மார்னிங். எல்லாரும் எல்லார்கிட்டயும் குட் மார்னிங் சொல்கிறோம். அது எத்தனை பேர் விரும்புகிறோம்? அதில் ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு தெரியுமா? நம்ம ஒரு குட் மார்னிங் விரும்புவோம். அது யார்கிட்ட இருந்து? நம்ம பிடிச்சவங்க கிட்ட இருந்து வந்துச்சுன்னா அது நல்லாயிருக்கும். அது அதையே எவன் எவனோ அனுப்புகிறான், யார் யாரோ அனுப்புகிறான்னா அதை விரும்புவோமா? மாட்டோம். ஏன்னா நம்ம யாருக்காவது சொல்லணும்னு இருந்தாலும், இல்லை ஒருத்தவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்தாலும், அந்த காலை பொழுதே சும்மா அப்படியே பறக்கும். அப்படியே பேர்ட்ஸ் மாதிரி பறப்போம். அதே மாதிரி நம்மளும் சிலவங்களுக்கு குட் மார்னிங் அனுப்புவோம். இப்போ நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு அனுப்புகிறப்போ அது திருப்பி உடனே ரிப்ளை ஆச்சுன்னா, அந்த நாள் சூப்பர் தான்டா அப்படின்னு போயிட்டே இருப்போம். அதை விட்டுட்டு யார் யாரோ காலை வணக்கம், மாலை வணக்கம் எதுனா சொல்லுங்க, கண்டுக்கவே மாட்டோம். அப்படின்னு போக வேண்டியது தான். இந்த குட் மார்னிங்லேயே எத்தனை விதம் இருக்குது பார்த்தீங்களா? காலை பொழுது புலர்றப்பயே கோயிலெல்லாம் விநாயகர்லேருந்து அம்மன் கோயிலேருந்து எந்த கோயில் பக்கத்தில் இருக்கோ அங்கே ஒரு பாட்டு போட்டு அவங்க கோயிலில் செஞ்சிட்ருப்பாங்க. பட் அங்கே சுற்றி இருக்கிற ஜனங்களுக்குமே என்ன ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது. ஆஹா, கோயில் திறந்துட்டாங்க, போட்டாங்க, பாட்டு போட்டாங்க, நம்மளும் எந்திரிக்கணும் அப்படின்றது தோணும் சிலவங்களுக்கு. சிலவங்களுக்கு அந்த முஸ்லிம்ஸ் 5 மணிக்கெலாம் தொழுகை வருது இல்லைங்களா? தூக்கத்தை விட தொழுகை மேலானதுன்னுவாங்க. 5 மணிக்கெலாம் நம்மளவங்களாமே தேவலை. இந்துக்கள் ஒரு 6 மணிக்கு மேலே, ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் தான் கொஞ்சம் ஏர்லியாக, இல்லாட்டி கொஞ்சம் லேட்டாக தானே திறக்கிறாங்க நம்ம கோவில்கள்லாம். ஆனால் முஸ்லீம்ஸ்லாம் 5 மணிக்கே தூக்கத்தை விட தொழுகை மேலானது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி குட் மார்னிங்லேயே பல விதம் இருக்குங்க. பிடிச்சது வந்தால் ஓகே, இல்லைனாலும் நாட் ஓகே அப்படின்னு போக வேண்டியதான். என்ன பண்ணுறது, ஓடணும்ல.